Hey everyone, welcome back to Genio Galen. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனோட ஒரு இண்டிகேட்டர் பார்த்துருந்தோம், அதாவது RSI வித் MACD பார்த்துருந்தோம். ஸோ கம்பேரிஷன் பார்த்துருந்தோம் எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே நம்ம MACD மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க ட்ரேடிங்கில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் பை பண்ணால் அது மைனஸில் போகுது, நான் செல் பண்ணால் அது வந்துட்டு பாசிட்டிவில் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ட்ரெண்ட் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டை யாருமே ஃபாலோ பண்ணி அதை பையிங் ஆர் செல்லிங் பண்ணுறது கிடையாது. ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்டாக் எதுன்னு பார்த்து ஓகே, ஒரு சின்ன ரெட் கேண்டில் வருதா உடனே ஷார்ட் செல் பண்ணலாம், சின்னதாக வந்து க்ரீன் கேண்டில் வருதா உடனே அதை பை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்று வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணணும், இல்லை கரெக்டாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டர்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கணும், இதை வச்சு ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், MACD. ஸோ ஃபர்ஸ்ட் MACD எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டடீஸ், இங்கே ஸ்டடீஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஸ்டடீஸ் இருக்குது. ஸ்டடீஸ் போயிட்டு MACD அப்படின்னு சர்ச் இன் ஸ்டடீஸில் MACD அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே MACD வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் MA பீரியட், ஸ்லோ MA பீரியட், சிக்னல் பீரியட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ டன் கொடுத்துடலாம் இப்போ. ஸோ டன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ICICI ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். ஸோ டன் கொடுத்ததும் பாருங்கள், இதுதான் MACD ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இப்படி தான் அதோட இது வந்து இருக்கும், அதோட சார்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு MACDனா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ MACD. ஸோ MACDனா என்னென்னா மூவிங் ஆவரேஜ் கான்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ இதோட நேமில் பார்த்தீங்கன்னா கான்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ்னு இருக்குது. ஸோ இதுதான் இதோட மீனிங்கே. ஸோ கான்வர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஒரு ட்ராயிங் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகி அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் போயிட்டு ஒரு எண்டில் போயிட்டு இந்த மாதிரி நிற்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைரெக்ஷன்லேயே இது மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்வர்ஜென்ஸ். ஸோ ஏதோ ஒரு லேக் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து அப்படியே பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி கடைசியில் போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்டில் போய் அது நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் கான்வர்ஜென்ஸ். இதே டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் பாருங்கள். ஸோ கான்வர்ஜென்ஸ்னால் எக்ஸ்பேண்ட் ஆகி கடைசியாக ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி நிற்கும். இதே டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்துட்டு டைவர்ஜென்ஸ். ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் 2 மெத்தட் இருக்குது நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. பையிங் ஆர் செல்லிங் எந்த ப்ளேஸில் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த MACD இண்டிகேட்டர் மேலே நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரெட் லைன் இருக்குது, ஒரு பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிராஃபில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிக்னல் லைன்னு சொல்கிறோம். அதே இந்த பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து MACD லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த MACD லைன் வந்துட்டு எப்போது இங்கே இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 0 லைன்னு சொல்கிறோம். இந்த 0 லைனுக்கு மேலே இருக்கும்போது அது வந்து நமக்கு பாசிட்டிவ். இந்த 0 லைனுக்கு கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நெகட்டிவ், அதாவது செல்லிங் சைட்டில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4th January. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரெட் லைன் இருக்குது, இங்கே பிளாக் லைன் இருக்குது. அந்த ரெட் லைனை எப்போ பிளாக் லைன் கட் ஆகுதோ, அதாவது பிலோ த 0 லைன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த பிலோ த 0 லைன் வந்துட்டு இந்த ரெட் லைனை வந்து பிளாக் லைன் கட் ஆகி மேலே போகுதோ, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பையிங் பண்ணணும்னு அர்த்தம், அதாவது பை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் எண்டு வரைக்குமே போகலாம், இல்லை சம்டைம்ஸ் டச் ஆக கூட வரலாம். ஸோ எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்பி பாருங்கள், மேலே போயிட்டு இந்த ரெட் லைனை பிளாக் லைன் வந்து கட்டாது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இங்கே நம்ம பை பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். எப்போ திருப்பி கட் பண்ணதோ அப்போ எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இப்போ நான் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போ அந்த ரெட் லைனை பிளாக் லைன் கட் ஆகுதோ கீழே பிலோ த 0 லைன், அப்போ வந்து நம்ம பை பண்ணணும்.
அதே மாதிரியே எப்போ இந்த ரெட் லைனை பிளாக் லைன் வந்து எபோவ் த ஜீரோ லைன் கட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம செல் பண்ணணும், அதாவது ஷார்ட் செல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இப்போ பாருங்கள் சார்ட் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு செல்லிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எது வரைக்கும் வந்திருக்கும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நமக்கு 535லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 525 ₹10 பக்கத்தில் ஒரு ஸ்டாக்குக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ஒரு ஷேருக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுற மெத்தட். ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே க்ரீன் அண்ட் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே க்ரீன் கேண்டில் எபோவ் த ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜீரோ லைனுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும்போது அது பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த இந்த ஜீரோ லைனுக்கு கீழே ரெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து செல்லிங் சைட் நம்ம போகணுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பையிங் சைட், இது வந்து செல்லிங் சைட். ஸோ இங்கே பாருங்கள், க்ரீன் வந்து அப்படியே ஒரு பாராக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அப்போது மேலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உடனே ரெட் வந்திருக்கு. ஸோ ரெட் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும், கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி அந்த ரெட் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே இந்த ரெட்டோட பார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாரும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ டிக்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்துட்டு கீழே நெகட்டிவ் சைட் போப்போன்னு அர்த்தம். எப்போ மேலே இந்த ஜீரோ லைனுக்கு மேலே இருக்க ரெட்டு வந்து அப்படியே மாறி மாறி சின்னதாக அப்படியே கீழே அப்படியே டவுன் சைட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் நமக்கு நெகட்டிவ் சைட். ஸோ இந்த எப்போ நமக்கு இந்த ரெட்டு ஃபார்ம் ஆகுதோ அப்போவே நம்ம ரெடியாக இருந்துக்கணும் சிக்னலுக்கு, செல்லிங் சிக்னலுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணோம்னா, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா இது வரைக்கும், ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் சிக்னல் வர வரைக்குமே நம்ம பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்படியே பெருசாகிட்டே வருது, அந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம உடனே பை பண்ணிடக்கூடாது. ஸோ அதே மாதிரியே இங்கே க்ரீன் ஃபார்ம் ஆகி அப்படியே கீழே போய் பார்த்திங்கன்னா சின்ன பார் வந்துட்டு அப்படியே மேலே திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம திருப்பி பை பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிலோ த லைன் வந்துட்டு இங்கே பிளாக் கட் ஆனால் பை பண்ணலாம், எபோவ் த லைன் இங்கே பிளாக் ரெட்டை கட் பண்ணும்போது செல் பண்ணலான்ட்டு. ஆனால் எப்போவுமே இந்த ஜீரோ லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கட் ஆகும்போது மேக்ஸிமம் நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு எப்போ இங்கே பாருங்கள், இந்த நேர் வந்துட்டு சின்னதாக கட் ஆகிற மாதிரி வந்துட்டு திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி கட் ஆகிற மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 0.1 டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த லைனுக்கு பக்கத்தில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பண்ணுங்கள். கீழேயா இருந்தாலும் சரி, மேலேயா இருந்தாலும் சரி, அது மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயினாக இந்த MACD பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு, அதாவது இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள், நீங்கள் ஒன்று இந்த கர்வ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம் பேட்டர்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று இந்த ஹிஸ்டோகிராம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கர்வ் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்களாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் MACD முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ராங் சிக்னல்ஸை நிறைய கொடுக்கும். ஸோ ராங் சிக்னல்ஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடிஷ்னலாக இன்னொரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ RSI + MACD பார்த்துருக்கோம். அந்த காம்பினேஷன் மாதிரி போடும்போது நமக்கு அக்யூரசி வந்து இன்னும் கொடுக்கும். ஸோ கரெக்டான சிக்னல்ஸ் வந்து வருதா, ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிட்டு நம்ம பை ஆர் செல் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக MACD மட்டும் பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ் சிக்னல்ஸ் நிறையா வரும். பட் இதுதான் ஈஸியாக நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும். சேம் டைம் நெகட்டிவும் நிறையா நமக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு பண்ணும்போது இந்த ரெண்டு காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 85% நம்மளால் 90% கூட நமக்கு அக்யூரசி நல்லாவே கிடைக்கும். பட் சிக்னல்ஸ் வந்து உடனே மாற நம்ம உடனே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு நல்ல ட்ரேடராக ஆக முடியும். ஸோ இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.